இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக கூட்டணிகள் கோவை வடக்கு தொகுதிகள் களமிறங்கியிருக்கும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் அவர் பிரச்சாரம் செய்யாமல் இப்போது ஓய்வில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் வானதி தொகுதிகள் என்று அண்ணாமலை அதிரடி பிரச்சாரம் செய்தார். ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதியை கடுமையாக விளாசினார். 23ஆம் தேதி ஏப்ரல் ஒரு பெரிய மாற்றத்திற்காக தமிழக மக்கள் எல்லாம் நம் பக்கம் நிற்பார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த பொறுப்பு கட்டளை அமர வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும், நம்முடைய அருமை அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு உழைப்பதற்காக இன்று 3 நாட்கள் நீங்கள் ஓய்வு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பையெல்லாம் பெற்று அக்கா அவர்கள் மிக கடுமையாக உழைக்க இருக்கின்றார். தேர்தல் நேரம், வெயில் காலம், எல்லோருக்குமே அந்த சின்ன ஓய்வு சில நேரத்தில் தேவைப்படுகிறது. அடுத்த 3-4 நாட்கள் நம்முடைய தொண்டரப்படை ஒரு வீடாக ஏறி இறங்கி மக்களை சந்தித்து நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தை எவ்வளவு அகல பாதாளத்திலே தள்ளியிருக்கின்றார்கள் என்பதையும் எடுத்துச் சொல்லி தாமரைக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த படுகொலைகள் மட்டுமே 8008 படுகொலை. ஒரு நாளைக்கு 5 படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. 1825 நாள், 5 வருஷம் 8008. பெண்கள் மீது நடத்தப்பட்ட கற்பழிப்பு சம்பவம் மட்டுமே தமிழகத்துல 2080 கற்பழிப்பு வழக்கு. 3 வயது குழந்தை இருக்கிறாங்க, 65 வயசு மூதாட்டி இருக்கிறாங்க. முக்கிய குற்றங்கள் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. 18 வயசு கீழே குழந்தை, அது போக்சோ நம்ம சொல்லுவோம். 18 வயது இருக்கக்கூடிய குழந்தையின் மீது ஒரு வன்கொடுமை நடந்தால் போக்சோ சட்டம் என்று சொல்வோம். தமிழகத்தில் 39,900 வழக்குகள் இருக்கு. அதனால தாய்மார் இல்லை, திமுக காரங்க யாராவது துண்டை போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தா, தம்பி அந்த தெருமுனையில பிரச்சார நோட்டீஸ் வச்சு திரும்பி போயிடும் மட்டும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தமிழகம் வளர்ச்சி பாதைகளை செல்லுகின்றது என்பது அர்த்தம். ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும் தாய்மார்களே. எந்த காரணத்திற்கும் கூட இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கடந்த 5 ஆண்டு காலமாக கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வீட்டு பக்கத்தை விடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா டெல்லிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கும் அடிமையாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்களே, நான் சொல்றது கேளு. 4 நாளைக்கு முன்னாடி நீலகிரி எம்பி ராஜா அண்ணன் ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, நீங்க கேட்டிருப்பீங்க. ஆடியோ ஒண்ணு வந்து அது என்ன பேசினாருங்க? ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை, பத்திரிகை மாற்றி போட்டுறதுக்கு நான் சொல்ல, ராஜா அண்ணன் சொன்னாரு ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை. அவர்களும் ஒரு ஆளா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள். அப்படி போனாமே மற்ற சமுதாயம்ல இப்ப கை கட்டி நின்றுகிட்டு இருப்பான். 2G வழக்குல பணம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, கலைஞர் டிவிக்கு அப்படி கொடுத்தோம், இப்படி கொடுத்தோம். நான் ஒரு புக் எழுத போறேன், அந்த புக்கு மட்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசியலே ஆடி போயிடும். கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, நட்சத்திர பேச்சாளராக இருந்த ராஜா அவர்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல கூட பேச முடியாத நிலைமையில் இருக்காரு. எங்கேயுமே வெளியே வந்தாத ஓடி போயிடும். அருமை சொந்தங்களே, அவர் சொன்னது எல்லாம் உண்மை. அதுல ஒரு வார்த்தை போய் கிடையாது. 13 நிமிஷம் ஆடியோ கிளிப்பிங்க நீங்க கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு மோசமான அரசு என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கையில இப்படி இப்படின்னு தொலாவுறாரு. என்னங்கையை கொண்டு வந்தார்? எதுவுமே கொண்டு வரல. அதை கனிமொழியை காட்ட ஒரு பெரிய பிரச்சனை. அக்கா அந்த தேர்தல் பிரச்சாரங்களை சரியா தூங்குறதில்லை. வர்ற கனவு எல்லாம் உண்மை நினைச்சு காலையில மைக் எடுத்து பேசுறாங்க. நம்ம தாய்மார்களே, நீங்க சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு ஐயா நீங்க பாத்தீங்களா? சிஸ்டர் நீங்க பாத்தீங்களா? சிஸ்டர் உண்மை பேசுவாங்க. அந்த தாய்மாரே நீங்க பாத்தீங்களா சிலிண்டர் தட்டுப்பாடு? எங்கேயும் சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லை. 25 நாள் கழிச்சு புக் பண்ணீங்கன்னா 25 நாள் ஒரு சிலிண்டர் 8 நாளுக்குள்ள வீட்டுக்கு வந்து வச்சுட்டு போயிடலாம். கனிமொழி அக்கா எங்க சிலிண்டரை ஆர்டர் பண்ணாங்க? உங்களோட கணக்கு இருக்கா? எந்த கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணான்னு கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. தமிழ்நாடு முழுவதும் போய் பொய்யா பேசுறாங்க சிலிண்டர் தட்டுப்பாடு. அருமை சொந்தங்களே, வளைகுடா போருக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஒரு பைசா கூட உயர்த்தல. உங்களுக்காக மோடி அவர்கள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய்யை சொல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், 3 பேர் நம்ம மானத்தை வாங்குறாங்க. பொய்யா பேசுறாங்க.
விழுப்புரத்துல போய் பேசுறாங்க, பதில் சொல்றவங்கள கள்ளக்குறிச்சியில போய் பேசுறாங்க, அங்க பதில் சொல்றவங்கள திருவண்ணாமலையில போய் பேசுறாங்க, அது சொல்றவங்கள சென்னையில போய் பேசுறாங்க. பத்திரிகை நண்பர்களே, நீங்க பாருங்க, இந்த அமெரிக்காவில இந்த தலைவர்கள் எல்லாம் பேசும்பொழுது கீழே ஃபேக்ட் செக்னு போடுவாங்க. ஃபேக்ட் செக், உண்மை என்ன அப்படின்னு. நீ ஸ்டாலின் அவங்க பேசும்போது பத்திரிகை நண்பர்கள், எடிட்டர்கள் அன்போடு கேட்கிற பத்திரிகை நண்பர்கள், கீழே ஒரு ஃபேக்ட் செக்னு போட்டீங்கன்னா பொய்யா பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வேண்டாம் என்பதை நீங்கள் எல்லாம் இந்த முறை உறுதி செய்து ஏப்ரல் 23ஆம் தேதி குறிப்பாக இந்த தொகுதியில நம்முடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து அக்கா அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசியில் கடைசியில் முடிச்சுக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ட்ரெயின்ல போறாராமா. பார்த்த சென்னை ட்ரெயின்ல பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு சின்ன பாப்பா உட்கார வச்சு யூத் எப்படி பண்றாங்க யூத். ஐயா, ஒரிஜினல் காப்பி யாருன்னா மோடி. அந்த அடிட்டர்ஸ் டிஷர்ட்டை பார்த்து ஃபேக்கா ஒன்று அடிப்பாங்கல்ல, அது நம்ம ஸ்டாலின். மோடி ஐயா மெட்ரோல போடுறாங்க, நீங்க ஏங்க ஐயா ரோட்ல போற தெருநாய் புளிய பார்த்து சூடு போட்டுக்கிச்சாமா, நாமளும் புளி மாதிரி வரணும். அது போல ஏன் தேவையில்லாம சூடு போட்டுக்கிறீங்க?